நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் அதுல 13ஆம் வசனத்தோட வாசிப்போம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எனக்கு அருமையான தன்னுடைய பிள்ளைகளை, விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, விழித்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமா, சோத்திரம். வேலையில சுறுசுறுப்பா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. குடும்பத்தின் காரியத்து மேல என்ன பண்ணுவாங்க? விறுவிறுப்பா பண்ணுவாங்க, செயல்படுவாங்க, விழித்திருப்பாங்க. ஒரு லைஃப் ஃபோன் பண்ணும் பொழுது இப்போ எந்த சில மணி 6:45 7 மணி ஆக போகுது. இப்போ ஃபோன் பண்ணும் பொழுது என்ன எந்திரிக்கல பஸ் அப்படின்னா, பா எப்படிப்பா காலைல இப்படி 7 மணிக்கு தூங்கினேன், மற்ற வேலையில் யார்ப்பா பார்க்குறது, இப்படி உட்காந்து தூங்கிருக்கப்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பஸ் நிம்மதி தான் பஸ், நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா. நீங்கள் சில ஜபம் எப்படி இது 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு, அதுதான் அவங்களுக்கு அதிகாலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோன்னா, விழித்திருங்கள். வசனம் சொல்றது ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் அந்த 10 கணில நம்ம பார்ப்போம். அவங்க விழித்திருந்ததுனால தேவனுடைய ராஜ்யத்துல ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. விழித்திருந்ததுனால, ஜாக்கிரதை இருந்ததுனால என்ன பண்ணாங்க? அந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தாங்க. அப்ப விழித்து நம்மளோட வாழ்க்கையில விழித்திருக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? புத்தி இல்லாதவங்க. அப்ப எல்லா பேரும் அந்த சர்ப்பம் பார்த்தீங்கன்னா சார்பான விழித்திருக்கும். அந்த அதிர்வு வந்து என்ன பண்ணும்? டக்குன்னு என்ன உஷாராக இருந்துச்சு. சோதரன் ஆண்டவர் சர்ப்பத்தை போல வினாவா இருங்க, விழித்திருங்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? விழித்திருக்கிறாங்க. 3 மணிக்கு எந்திக்கிறாங்க, 4 மணிக்கு எந்திக்கிறாங்க. நம்ம எந்த எந்திக்கிறோம்? சோதரம் நம்மளை தான் கேள்வி கேட்கணும். நம்ம அதிகாலையிலே தேவனை தேடும் பொழுது ஆலோசனை, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளுக்கு என்ன பண்ண வெளிப்படும்? கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு மன்னாவையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பாதுகாப்பையும் வழிநடத்தும் தேவன் தருகிறார். அப்ப நம்ம அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்து இருக்கணும். சோத்திரம். விழித்து இல்லாம இருந்தோம்னா என்ன பண்ண? எதிராளி நம்ம என்ன பண்ணுவான்? சோத்திரம். நீ தூங்கினால் பிசாசு என்ன பண்ணுவான்? களை விதிப்பான். அதனால நீங்க எப்பயும் முழிச்சுட்டே இருக்க சொல்ல வரல. எப்போ எந்திரிக்கணும், எப்போ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நைட்டு நேரத்தில் படுத்து என்ன பண்ணும்? காலை அதிகமான சீக்கிரம் வந்து எழுந்தோம் டக்கு வேலை. தன்னுடைய நீதிமொழிகள் 31ஆம் வசனம் சொல்லுவது, அவர் இருட்டோடு கூட எழுந்து அப்படி எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய வேலை காரியத்தை என்ன பண்ண? அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். சோதரன் அந்த குடும்பத்தினுடைய காரியத்தை கண்ணோக்கமா இருந்து, பெண்கள் மாத்திரமில்ல ஆண்களும் விழுத்திருக்கணும். பெண்கள் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ஆண்கள் 3 மணிக்கு எந்திரிக்கணும். சோதரன் இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பெல்லாம் 4 மணிக்கு 5 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சுவாங்க. இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு சோத்திரம் எல்லாமே பிளாஸ்டிக். சோத்திரம் எல்லாமே டிஜிட்டல். ஆமா, சோத்திரம் வாச தெளிக்கிறாலும் என்ன பண்ணு? அது நம்ம சாயத்தைப்பட என்ன பண்ணாங்க? தொழிக்கிறோம். இப்போ அதுவும் தொழிக்கிறது இல்லை. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீடை, நம்முடைய குடும்பத்தை சுத்தமாக விழித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் என்ன பண்ணுங்க? நம்மளை பாலை மரங்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சொல்றா பாருங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்கள். தடுமாறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்பி இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார்னு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏசப்பா எனக்கு நிச்சயமாய் தருவார்னு நம்புங்க. அவர் என்ன பண்ணாரு? நிச்சயமாய் தருவார். அப்பா பிதாவே அந்த உரிமையை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்ப விசுவாசம் இல்லை, காணப்படாதவர்களை விசுவாசம். காண்கிறது விசுவாசம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறா, அது எப்படின்னு தெரியாது. ஆனா நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சோதரம். உங்கள் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்கள் இருதயத்தில் இருக்கிற இயக்கங்களை, காயங்களை ஆற்றுகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்துல நிலைத்திருங்க. இப்ப நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கர்த்தருக்குள்ள நீ நிலைத்திருந்தா நாங்கள் பிழைத்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான இன்னைக்கு நிலைத்திருக்காதபடிக்கு
சத்ருவினால, பழைய போராட்டனால, உலக கவலையினால, லௌகிக கவலையினால அலசடிச்சு என்ன பண்ண நிலை தடுமாறக்கூடிய வாழ்க்கை பார்க்கணும். சோத்திரம். பேதுரு அந்த கடலில் நடந்து வருகிறான். இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது கரெக்டா நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும் பொழுது கடல் சிற்றம் வழுகுது, புயல் அடிக்குது, கடல் மூழ்கிற பார்க்க முடியும். அப்ப அற்ப விசுவாசியே அப்படிங்கிற. ஏன்னா விசுவாசத்துல நிலைச்சிக்க முடியாது. உலகம் என்ன பண்ணும், நம்மளை தடுமாற பண்ணும். அதை ஒருபோது சோர்ந்து போனாதீங்க. எங்க அப்பா எனக்கு நிச்சயமா செய்வார், என் நாமத்துல எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று தட்டுகள் நிச்சயமா இவங்க வாழ்க்கையில கத்துற. நிலைத்திருங்க, உறுதியா இருங்க. யோபு சொல்றான், என்னை கொன்று போட்டான் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். சோத்திரம். கர்த்தரை நிச்சயமா உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமா என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நிச்சயமா என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு அனுகூலமான காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு இருங்க. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அது நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக சொல்லுவது, புருஷராக திடன் கொள்ளுங்கள். ஆமா, குழந்தை மாதிரி பெயர்காதபடிக்கு ஆமா குடும்பத்தின் தலைவராக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாடாத கிரீடத்தை, மகிமான கிரீடத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற கர்த்தருடைய கடத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.